ஸோ வெல்கம் டு கோட் ஃபில்டர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டேபிள் பார்த்துருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம லாஸ்ட்டாக லிஸ்ட் டேக் வந்து லாஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட் டேக்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட், 1 மினிட். ஸோ லிஸ்ட் டேக்குக்கு அப்புறமா டேபிள் டேக், அதாவது டேபிள் எலமெண்ட். அடுத்து வந்து நம்ம டேபிள் எலமெண்ட் பார்ப்போம். இந்த கிளாஸ் எல்லாமே டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் 3 நோட் பேடில் வந்து என்னோட கோடு இருக்குது, அதாவது பேசிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து டேபிள்னால் என்ன ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எழுதியே கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டேபிள் டேக்னா என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனையோ ஒரு இன்ஃபர்மேஷனையோ நீங்கள் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேபிள் டேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக இந்த நேமை வாங்குறது, இன்புட்டாக வாங்குறது, ரிஜிஸ்டர் நம்பரு, கம்பெனி ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியமான ஐடி, பாஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி உங்களோட வெப்சைட்குள்ளே இருக்கணும், அதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும், அதில் நீங்கள் சம் இன்புட்ஸை வந்து நீங்கள் வந்து எம்பெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேபிள் டேக் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். டேபிள் டேக் வந்து நீங்கள் மெனு பார் அந்த இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் டேபிள் டேக். ஏன்னா நீங்கள் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்தோ இல்லை ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்தோ நீங்கள் மெனு பார் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நேவிகேஷன் டேபை இல்லை எலமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மெனு பார் யூஸ் பண்ணுறதுக்கு டேபிள் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ டேபிள் டேக் தான் பேஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, டேபிள் டேக்கோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். அதே மாதிரி க்ளோஸ் டேபிள். ஓகேங்களா, இதுதான் டேபிள் டேக்கோட பேசிக் சின்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள் ரோனா என்ன பார்த்துருவோம். டேபிள் ரோனா, இப்போ நீங்கள் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை ரோ இருக்கணும், நீங்கள் எத்தனை காலம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது டேபிள் ரோ அப்படிங்களா. ஸோ டேபிள் ரோனா இங்கே இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னா இது ஃபஸ்ட் ரோ அப்படின்னா செகண்ட் ரோ வந்து இது, தேர்ட் ரோ இது. ஓகேங்களா, ஸோ இதான் டேபிள் ரோம்பாங்க. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. டேபிள் ரோவோட சின்டெக்ஸ் என்னென்னா டிஆர், அதாவது டேபிள் ரோ. ஓகேங்களா, ஸோ இதோட சின்டெக்ஸ் வந்து இதுதான் டிஆர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டர். டேபிள் ஹெட்டர் அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு இப்போ நான் வந்து சம் இன்புட் கொடுக்குறேன் எப்படின்னா நான் வந்து கம்பெனி நேம், எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நான் 3 இன்புட் வந்து மேலே கொடுக்குறேன். அது கீழே வந்து நான் டேபிள் ரோவில் என்னோட டேபிள் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஸோ டேபிள் ஹெட் அப்படின்னு எனக்கு அது வந்து எப்படி எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு போல்டு பண்ணி காட்டணும்ல. டேபிள் ஹெட்னா நான் வந்து ஒரு போல்டு, அதாவது ஒரு திக்கான ஃபாண்ட் இருக்கணும். நீங்கள் நார்மல் தின்னான ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஸோ இதுக்காக தான் டேபிள் ஹெட்டருங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட சின்டெக்ஸ் என்னன்னா டிஹெச். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் டேட்டா. ஸோ இதோட சின்டெக்ஸ் ஈஸி தான், டிடி. சாரி, ஓகேங்களா. ஸோ இதுதான் டேபிள் டேக்கோட பேசிக்ஸ் எல்லாமே. ஸோ டேபிள் டேக்னா என்ன, டேபிள் க்ளோஸ் டேக்கு, டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டர், டேபிள் டேட்டா. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் டேக்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதை வந்து க்ளோஸும் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிளியராக விழுகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் ரோ எத்தனை வேணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து டேபிள் ரோ வந்து ஒரு 3 ரோ இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், இல்லை 4 ரோ கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 4 ரோ டேபிள் ரோ. நான் வந்து ஓப்பனே பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து அப்பப்போ க்ளோஸ் பண்ணுறது வந்து மறந்துடுது. ஓகேங்களா, இப்போ என்னோட டேபிள் ரோக்குள்ளே நான் டேபிள் ஹெட்டரை கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே எனக்கு வந்து ரோனா எப்படி எழுதும்னா, லைக் இப்போ இந்த பேஜ் இந்த இது வந்து ஒரு ரோனா, இந்த இது எனக்கு இன்னொரு ரோ, இந்த இது இன்னொரு ரோ, அதே மாதிரி இந்த இது எனக்கு ஒரு ரோ. ஸோ ரோனா இதுதான், காலம்னா தான் வேறு மாதிரி வரும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே நான் என்னோட ஹெட்டிங் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். டேபிள் ஹெட்.
ஓகேங்களா. கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்கலாம், நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு டேபிள் ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டேபிள் ஹெட் என்ன கொடுக்கலாம், சம்திங் ஃபோன் நம்பர் இல்லை டிகிரி. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டுக்குள்ள என்ன கொடுக்கலாம், ஏஜ். ஓகேங்களா. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த டேபிள் ஹெட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்க அது வந்து உங்களுக்கு போல்டு லெவலில் காட்டும். ஸோ டேபிள் ரோ, ஃபஸ்ட்டு டேபிள் ரோ நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. செகண்ட் டேபிள் ரோவில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த டேபிள் ஹெட்டர் இருக்குல்ல, அதுக்கு ஏற்றபடியாக நீங்கள் வந்து டேபிள் டேட்டா கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் நான் என்னோடய ஃபஸ்ட் டேபிள் டேட்டா என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நேம். ஓகேங்களா. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டேபிள் டேட்டா நேமாக தான் இருக்கணுமே ஒன்று. இப்போ நான் நேம் வந்து ஹைஜியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட காலேஜ் வந்து, அதாவது டேபிள் டேட்டாவில் நான் இங்கே வந்து டிகிரி கொடுத்துருக்கேன். நான் டிகிரி என்ன டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சம் இன்புட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. டேபிள் டேட்டா அடுத்து வந்து ஏஜ், என்னோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து எனக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதாவது டேபிள் எலமெண்ட் ஓப்பன் பண்ணி டேபிள் ரோ வந்து டேபிள் ரோவில் இருக்கிற நேம் டிகிரி ஏஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரோ கீழே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு என்னோட அவுட்புட் சாம்பரில் போய் நான் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நேம் வருது, அப்புறம் டிகிரி வருது, அப்புறம் ஏஜ் வருது. நேமுக்கு கீழே ஹைஜியா, டிகிரிக்கு கீழே பிஇ, ஏஜ் கீழே 19 வருதா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் ரோவில் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட்டை போட்டுருவோம். ப்ரோக்ராம்னாலே காப்பி பேஸ்ட்னா என்ன, நீங்கள் கோஸ்ட் அப்படின்னு நம்ம யூஏ அண்ட் யூஎக்ஸ் டிசைனர் போட்டுருவோம். அவரும் பி தான் பண்ணியிருக்காரு. ரைட். அவருக்கு வந்து 20 வயசு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம விக்டர் பாய் இருக்காரு. லைக் அவர் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஒரு ஃப்ளட்டர் மூலமாக நீங்கள் வந்து எப்படி ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை கற்றுக்கலாம். அதுவும் லைக் சிஎஸ்எஸ் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சிஎஸ்எஸ் தான் பார்ப்போம், அதாவது HTML முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதை சேவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வந்துருச்சு பாருங்க. நேம் கீழே ஹைஜியா, கோஸ்ட், விக்டர், டிகிரி வந்து பிஇ, ஏஜ் வந்து 19, 20, 20. ஓகே, இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ எனக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு ஒன்று வந்துருச்சுப்பா. ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட் வந்து இது வந்து எனக்கு வந்து அரேஞ்சாகவே இல்லை. அதாவது நேம் வேறு, அதாவது நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை, டிகிரி, இந்த ஏஜ், எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வேணும் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். லைக் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்லைன் ஸ்டைல் ஷீட்னா என்ன நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு டேபிள், அதாவது நீங்கள் டேபிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து பாடி இல்லை டேபிள்னு வச்சுக்கோமா. சரி, ஓகே. டேபிளுங்கிற எலமெண்ட்டுக்குள்ள நான் ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் இந்த மாதிரி நான் ஒரு ஆட்ரிபியூட் டேபிள் கண்டென்ட், அதாவது எலமெண்ட்டுக்குள்ள நான் இப்படி கொடுத்தேன்னா இதுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்எஸ். பட் நான் டைட்டிலுக்கு கீழே ஹெட் டேக்குக்குள்ள நான் ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது ஸ்டைலுங்கிற எலமெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் சிஎஸ்எஸ். புரியுதா. ஸோ ஸ்டைல் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து நான் 2 எலமெண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்டைல் ஓப்பன் ஸ்டைலும் க்ளோஸ் ஸ்டைலும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் கொடுக்க போகிறது வந்து இந்த பேஜ் அதாவது இந்த HTML பேஜ் வந்து ஸ்டைல் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ ஸ்டைலுக்குள்ளே இப்போ நான் எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்னோட டேபிளுக்கு வந்து ஒரு பார்டர் தேவை. அந்த பார்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் தேவை. அதாவது இப்போ இந்த
நேமுக்கும் அந்த ஹைஜியாக்கு நடுவில் ஸ்பேஸ், இந்த நேமுக்கும் டிகிரிக்கு நடுவில் ஸ்பேஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் எனக்கு தேவை. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா பார்டர், நீங்கள் பார்டர் ஸ்டைலும் கொடுக்கலாம், பார்டர் மட்டுமே கொடுக்கலாம். பார்டர் கோலன் 1 பிக்சலில் பார்டர் ரேட்டும் சாலிடில் வேணும் அண்ட் பிளாக் கலரில் எனக்கு வேணும் செமிகோலன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நினைக்கிறேன். பார்டர் ஸ்டைல்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. சம்திங் ராங். சில டைம் இந்த மாதிரி எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண வேணாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சிம்பிளான எரர்ஸ் தான் இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, எல்லாமே ஈஸியான எரர்ஸ் தான். நம்ம லைக் ஒரு தடவை நம்ம கிளான்ஸ் விட்டு பார்த்தோம்னா ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ வென் நம்ம இப்போ இதில் இருக்க எரர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ நம்ம ஸ்டைலுங்கிறது ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம டக்குன்னு பார்டர் ஸ்டைல் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. நான் வந்து எப்பவுமே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், அதாவது சிஎஸ்எஸ்க்குன்னு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது வந்து நான் வந்து இந்த எலமெண்ட் செலக்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அந்த இது வந்து இங்கேக்குள்ளே எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எலமெண்ட் செலக்டர் மொத்தம் சிஎஸ்எஸில் நிறைய வகையான செலக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 வகையை மட்டும் நான் சொல்கிறேன். கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர், எலமெண்ட் செலக்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலமெண்ட் செலக்டர். இந்த பார்டர் ஸ்டைல் 1 பிக்சல் சாலிட்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. எதுக்கு நான் இதை கொடுக்கணும், ஸோ எந்த எலமெண்ட்டுக்கு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நான் வந்து டேபிளுங்கிற எலமெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். டேபிளுக்கு, டேபிள் ரோக்கு, டேபிள் ஹெட்டுக்கு, டேபிள் டேட்டாக்கு. ஓகேங்களா. இது ஃபுல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு டேபிள் கமா டேபிள் ரோ கமா டேபிள் ஹெட் கமா டேபிள் டேட்டா, ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், ஸ்டைல், அதாவது க்ளோசிங் ஸ்டைல் முன்னாடி. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் நினைக்கிறேன். பார்டர் ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பட் ஏன் இன்டர்னல் சீஸில் யூஸ் ஆக மாட்டேங்குன்னு தெரில. லைக் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு பார்டர் வந்துருச்சு. எனக்கு ஏன்பா பார்டர் வந்து இந்த மாதிரி டபுள் கோட்டில் வருது, எனக்கு வந்து சிங்கிள் லைனில் தான்ப்பா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. பார்டர் ஹைஃபன் கொலாப்ஸ், லைக் பார்டர் ஹைஃபன் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து ஹோலன் வச்சுருவோம், ஹோலன் கொலாப்ஸ்னே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எஸ், கொலாப்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து சிங்கிள் லைனில் வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம வேறு என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், அதாவது ஸ்டைல் பண்ணலாம். அப்படின்னா பேடிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான், ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி. பேடிங்கில் போய் நான் வந்து எப்படின்னா, பேடிங்கில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதான் என்னோட பேஜ் அப்படின்னு வைங்களேன். பேடிங்னா என்னென்னா, வெளியே இருக்கிறத வந்து மார்ஜின்னு சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறது தான் பேடிங். இப்போ எனக்கு நான் வந்து செலக்ட் பண்ணது வந்து டேபிள் ஹெட்டரு, டேபிள் டேட்டா, டேபிள் ரோ, இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் பேடிங் இப்போ வந்து கொடுக்குறேன், அதாவது டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த நேம், டிகிரி, ஏஜ் இருக்குல்ல, இந்த 3மே உள்ளக்க இருக்க இந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு வந்து உள்ளே போகும், இன்னும் எக்ஸ்ட்ரா போகும். பேடிங் கொடுத்தேன் ஒரு 10 பிக்சல் வேணாம், ஒரு 6 பிக்சல் வைப்போம். 6 பிக்சல் ரேட்டுக்கு போது நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேடிங் வந்து உள்ளக்க வந்து எனக்கு வந்து சர்ஃபேஸ் மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுது.
இதே பேடிங்க்கு நான் தனியாக எழுதுறேன் பாருங்களேன். பேடிங் நான் இப்போ டெல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் எனக்கு பேடிங் வேணும். ஓகேங்களா, டேபிள் ஹெட்டுக்கு எனக்கு பேடிங் அதே மாதிரி 5 பிக்சல் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ எனக்கு நேம், டிகிரி, ஏஜ் அதுக்கு மட்டும் எனக்கு வந்து பேடிங் வந்து வந்துருக்கு. 5 பிக்சல் வந்திருக்கு எனக்கு. ஃபைன், ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நேம், டிகிரி, ஏஜுக்கு மட்டும் எனக்கு 5 பிக்சல் வந்து எனக்கு வந்து வந்துருக்கு. ஸோ இந்த 5 பிக்சல் மட்டும் எனக்கு போதுமா? லைக் நான் வந்து இது வந்து 15 பிக்சலாக மாற்றுறேன். சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்குவோம். ஓகேங்களா, எனக்கு இந்த இது மட்டும் எனக்கு வந்து பெருசாகி காட்டிடுது. வேற என்ன இதில் வந்து நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் நம்ம ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னா நிறையவே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? டேபிள் ஹெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போமா? ரைட், பேக்ரவுண்ட் கலர் வந்து கோலன் கொடுத்துட்டு எனக்கு வந்து பிடிச்ச கலர் எல்லோ தான். ஸோ நான் எல்லோ தான் கொடுப்பேன் எப்பயுமே. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுங்க, நோ ப்ராப்ளம். சேவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, எனக்கு நேம், டிகிரி, ஏஜ் மட்டும் எல்லோ கலரில் வந்துருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நம்ம டேபிள் கண்டென்ட் வந்து நம்ம நிறையா போய்கிட்டே இருக்கும். இதுதான் பேசிக் வந்து டேபிளில் இதுதான் பேசிக். ஸோ நம்ம இந்தளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேக் தான், எலமெண்ட் தான். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம நிறையா விஷயமான இன்புட்ஸ் அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.